கிளம்பிட்டேன் சார். இப்பதான் வீட்டை விட்டு வெளில வரேன். வந்துடுறேன் சார் ஆஃபீஸ்க்கு. ஓகே சார். ஐய் மச்சான், ஹாய் மச்சான். என்னடா இப்படி இருக்க? ஆளே மாறிட்ட. அதுவா மச்சான், சரிடா மச்சான், எங்க எங்க போயிட்டு இருக்க? வேலை விஷயமா ஒரு கம்பெனி கூப்பிட்டு இருந்தாங்கடா, அதுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கேன். ஏற்கனவே ஒரு கம்பெனில வேலை பார்த்துட்டு இருந்தே, அது என்ன ஆச்சுடா மச்சான்? அது இல்லை மச்சான், அந்த கம்பெனியில் என்னை வரவேணான்னு சொல்லிட்டாங்க. உனக்கே தெரியும், சின்ன வயசுலேருந்து எனக்கும் என் தங்கச்சிக்கும் யாரும் இல்லை. நாங்கள் 2 பேரும் அனாதை மாதிரி தான் வளர்ந்தோம். இப்போது தங்கச்சிக்கு ஒரு நல்ல வரன் வந்துச்சுடா. ரீசெண்ட் டேஸில் என்கிட்ட இருக்க பைக்கு, செயின் எல்லாம் விற்று ஒரு அண்ணனா என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன் மச்சான். தங்கச்சிக்கு பண்ண கல்யாணத்தில் நிறைய இழந்துட்டேன் மச்சான். என்கிட்ட இப்போ ஒன்றுமே இல்லை மச்சான். பைக்லாம் இருந்தப்ப ஆஃபீஸ்லாம் கரெக்டாக போயிட்டு இருந்தேன்டா. பைக் இல்லை, பஸ்ஸில் தான் போனோம். அவங்களும் 2-3 டைம் சொன்னாங்க லேட்டாக வரேன்னு. எப்படி மச்சான் பஸ்ஸில் போகிறோம், எப்படி மச்சான் டைமுக்கு போக முடியும்? வேலை போச்சு, வாழ்க்கையே போச்சு மச்சான். உன்கிட்ட சொல்கிறதுக்கு என்ன மச்சான், சாப்பிட்டு 2-3 நாள் ஆச்சு மச்சான். மச்சான் நீ எதுக்குடா கவலைப்படுற? மாதேஷ் இருக்கான்டா, அவன்கிட்ட சொல்லி நான் உனக்கு வேலை வாங்கி தரேன்டா. கவலைப்படாதடா. மச்சான் ஒரு டியூன் வாங்கி தெரியாடா? டேய் லூஸ் மாதிரி பண்ணாதடா.